தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஆளுநர் ஆற்றிய உரை குறித்து எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஆளுநர் ஆற்றிய உரை குறித்து எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். மேலும் விவரங்கள். ஆளுநர் உரையிலே பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கான திட்டமிடலா என்னவாக வைத்திருக்கின்றார்கள் என்பது உட்பட பல்வேறு அம்சங்களை ஆளுநர் உரையிலே எடுத்து கூறியிருக்கின்றார்கள். இது 5 ஆண்டுகளிலே முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையிலான இந்த அரசு என்னென்ன செய்ய போகின்றது என்பதற்கான ஒரு வழிகாட்டுதலையும் ஆளுநர் உரை தமிழக மக்களுக்கு சொல்லும் விதமாக இடம்பெற்றிருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். குறிப்பாக இந்த ஒரு மிகப்பெரிய விசில் புரட்சியை விஜய் அவர்கள் ஏற்படுத்தி முதலமைச்சராக வந்திருக்கின்றார் என்ற அம்சங்கள் ஆளுநர் உரையிலே இடம்பெற்றிருந்தது. 1967 மற்றும் 1977 ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் அண்ணா அல்லது எம்ஜிஆர் அவர்கள் தலைமையில் எல்லாம் ஏற்பட்டதை எல்லாம் சுட்டிக்காட்டி அதே போன்ற ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை, பணநாயகத்தை வீழ்த்தி ஜனநாயகத்தை வெல்ல வைத்து ஜோசப் விஜய் முதலமைச்சராக அமர்ந்திருக்கின்றார் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், அதிமுகவினுடைய சட்டப்பேரவை குழு தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டவர்கள் அமர்ந்திருந்த அவையிலே ஆளுநர் உரையில் சொல்லியிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டினுடைய 74 ஆண்டுகால வரலாற்றில் தாவேகா ஆட்சியில்தான் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுக்கெல்லாம் அமைச்சரவையிலே இடம் கொடுக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியும் ஆளுநர் உரையில் அம்சங்கள் இடம்பெற்றிருந்தன. தேசிய நெடுஞ்சாலை போன்ற உட்கட்டமைப்புகளுக்கு மத்திய அரசிடம் நிதி கேட்கப்பட்டிருக்கின்றது என்பதை தமிழக மக்களுக்கு ஆளுநர் உரையின் மூலமாக அரசு எடுத்து கூறியிருக்கின்றது. நெடுஞ்சாலைகள், உயர் கல்வி நிலையங்கள் உள்ளிட்டவற்றையெல்லாம் கட்டுவதற்காக மத்திய அரசிடம் நிதி கேட்டிருக்கின்றோம். மத்திய அரசு தமிழகத்திற்குரிய பங்களிப்பு நிதியை எல்லாம் வழங்க வேண்டும் என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.